தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இயக்கத்தின் மூலமாக திமுக உறுப்பினர் சேர்க்கையை நடத்தி வரக்கூடிய நிலையில் அதன் மூலம் ஓடிபி கேட்கும் முறை தற்போது இல்லை என்றும் நீதிமன்றம் பரப்புரையை எந்த சூழலிலும் தடுக்கவில்லை என்றும் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தற்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களும் அதிமுகவினருமே கூட மாண்புமிகு முதலமைச்சர் பின்னால் அணி திரள்வதை கண்டு தாங்க முடியாமல் அரண்டு போய் அவதூறுகளை பரப்பி மக்களை குழப்ப பார்த்து அதில் தோற்று போனதால் நீதிமன்றத்திற்கு சென்று ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை எப்படியாவது தடுக்க முடியாதா என தவம் கிடந்தார் பழனிசாமி என்ற ஒரு குற்றச்சாட்டையும், நீதிமன்றத்தை நாடி தடை வாங்க முயன்ற அதிமுகவினருக்கு நீதிமன்றம் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கைக்கு தடை விதிக்க முடியாது என கூறி பழனிசாமி முகத்தில் கரியை பூசிவிட்டது என்றும், ஓடிபி மட்டும் கேட்காமல் வழக்கம் போல் உறுப்பினர் சேர்க்கையை மேற்கொள்ள அனுமதித்துள்ளது நீதிமன்றம், கழக உறுப்பினர் சேர்க்கையை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற பழனிசாமியின் பதட்டமே ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை எந்த அளவிற்கு மக்களிடம் சென்றுள்ளது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று ஆர்.எஸ். பாரதி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட மாடல் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சிறப்பான ஆட்சியை முன்வைத்து தன்னெழுச்சியாக பொதுமக்கள் தங்களை உறுப்பினராக இணைத்து வருகின்றனர் என்றும், ஓடிபி பெறுவது என்பது உறுதிப்படுத்தலுக்கான ஒரு சிறு நடைமுறை மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். அதற்காக புதிய வழிமுறையும் அவர் தெரிவித்திருக்கார். மக்களுடன் ஸ்டாலின் ஆப்பை அனைவரும் அப்டேட் செய்து கொள்ளுங்கள் என்றும், ஓடிபி கேட்கும் முறை தற்போது இல்லை என்றும், அலைபேசி எண் மட்டும் கட்டாயம் என்றும், தற்போதைக்கு ஒரு குடும்பத்திற்கு ஒரு போன் நம்பரில் 1:4 என்ற அடிப்படையில உறுப்பினர்களை சேர்க்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். ஒரு குடும்பத்திற்கு ஒரு அலைபேசி எண் என்ற முறை வந்துள்ளது. ஆனால் வாய்ப்பு இருக்கும் இடங்களில் கிடைக்கின்ற அனைத்து அலைபேசி எண்களையும் பெற்றுக் கொள்ளவும் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். அலைபேசி எண்ணை பதிவிட்டு சமர்ப்பித்தால் உறுப்பினர் சேர்க்கை முடிவடையும். அனைத்து வாக்காளர்களையும் சந்தித்து முழுமையாக கணக்கெடுப்புகளை முடிக்க வேண்டும் என்றும், எதிரிகளின் பயமே நமது வெற்றி என்றும், 2026 கழக தலைவர் அவர்களது தலைமையில் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைவது உறுதி என்றும் ஆர்.எஸ். பாரதி தற்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் குறித்து ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கார். பாலா, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.